அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை முதல் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் தொடங்க போகுது. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போகிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக முதல் நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். கொஞ்சம் அதாவது செகண்ட் பேட்ச் கவுன்சிலிங் முடிகிறதுக்கு ஒரு 6:30 வரைக்கும் 6லேருந்து 6:30 வரைக்கும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் உடனுக்குடன் தெரிவிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு டென்ஷனோ பயமோ வேண்டாம். நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ குறிப்பாக இன்றைக்கி நைட்டு கிளம்புறவங்க சர்டிஃபிகேட்ஸை பத்திரமாக கொண்டு போங்க. சர்டிஃபிகேட் கொண்டு போகிற பேக் உயிர் மாதிரி, அதை ரொம்ப சேஃபாக கொண்டு வாங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன திங்ஸ் போனாலும் சான்றிதழை மட்டும் பேகை கையிலேயே வச்சுருங்க. தூங்கும் பொழுதும் கையிலேயே வச்சுட்டு தூங்க. பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல் எல்லாத்துலேயுமே சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:30க்கு 9:30க்கு கவுன்சிலிங், ஒரு 8 to 8:30க்குள்ளே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க ½ an hour முன்னாடி இல்லைன்னா 1 hour முன்னாடியே கேட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒருத்தர் கேண்டிடேட் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளியே தான் வெயிட் பண்ணணும். ஸோ கூட யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. அம்மா அப்பா 2 பேர் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த பதட்டம், டென்ஷன் எதுவுமே வேண்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச்சும் இருக்கும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது பஸ் சார் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் எப்படி போகிறதுங்கிற பஸ் ரூட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து 15F53 ஜார்ஜ் டவுன் ஸ்டாப்பிங்னு கேட்டு இறங்கிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடியே பஸ் நிறுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்பேடு 15F53. அடுத்தது சென்ட்ரல்லிருந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் கரெக்டாக 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சென்னை டிராஃபிக்கில் உங்களால் மண்டே மார்னிங் நடந்து போக முடியாது. ரொம்ப 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 பக்கம் சென்ட்ரல்லிருந்து பஸ்ஸு 7F 1A 1B 1D டெல்லிக்கு வர D 11 நம்பர் 11 ACT. அடுத்தது 42 120. சென்ட்ரல்லிருந்து இத்தனை பேருந்துகள் இயக்கப்படும். மோஸ்ட்லி சென்ட்ரல்லிருந்து போகிறவங்க யாரெல்லாம் போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேருந்து வர டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க சென்ட்ரல் வழியாக தான் போவீங்க. ஓலா கேப் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கேப் புக் பண்ணி நான் போகணும் அப்படின்னு போனீங்கனாலும் சென்ட்ரலில் இருந்து சொல்கிறேன், உங்களுக்கு 50 ரூபா தாங்க ஆகும். 50 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் 1/2 மணி நேரம். நீங்கள் ஒரு 8 மணிக்கு கோயம்பேடில் பஸ் ஏறினீங்கன்னா 8:35க்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வாசலில் இருப்பீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வாட்ஸ்அப் நம்பர் 8270504896. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸாவோ இல்லை டெக்ஸ்டாவோ ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்க மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஸோ இனி வரும் நாட்கள் கவுன்சிலிங் நாங்கள் எப்படி ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். இன்றைக்கி இன்றைக்கி ஒரு 1800 கமெண்ட்டுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக 1800 மெசேஜுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிப்ளை கொடுத்துட்டோம். இனி வரும் நாட்கள் கவுன்சிலிங்க்கு முன்ன நாள் நீங்கள் நீங்கள் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது இப்போது 22ஆம் தேதி கவுன்சிலிங் போகிறீங்கன்னா 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸை பாதி வீடியோஸ் பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் சொல்லியிருக்க டவுட்டை வந்து திரும்ப எங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து திரும்ப வந்து கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ ஜேஏல வந்து செலக்ட் ஆகிருக்கிற எல்லாத்துக்குமே துறை ரீதியாக வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பணி அலுவல் ரீதியாக மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு பர்சனல் சேட்டோ இல்லை வந்து இந்த நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறது, இந்த அட்ரஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். பெண்கள், அதாவது பெண் போட்டியாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்ட பிறகு தான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணப்படும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.